SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் எம்பிக்களை சந்தித்த அண்ணாமலை. விடுதியிலிருந்து வெளியேறிய பதில் அத்தியஸ்தகர் வைத்தியர். அழகு நிலைய திறப்பு விழா துப்பாக்கிச் சூட்டில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. இலங்கைக்கு வந்த பிரபல நடிகர் விஜய் தேவர்கொண்டா. பாட்டியை கொலை செய்த பேரனின் மனைவி. இந்தோனேசியா நிலச்சரிவில் சிக்கி 12 பேர் பலி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். அண்ணாமலை இலங்கை தமிழ் எம்பிகளுடன் விசேட சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார். குறித்த சந்திப்பானது திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோரை சந்தித்துள்ளார். இதற்கமைய எதிர்கால அரசியல் கள நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் அத்தியஸ்தகர் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேறி சென்றார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியஸ்தகர் பதவியிலிருந்து வைத்தியர் ராமநாதன் அச்சுனாவை இடமாற்ற முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் பங்கேற்புடன் தொடர்ச்சியாக நேற்று நடைபெற்ற நிலையில் வைத்திய அத்தியஸ்தகர் வெளியேறியுள்ளார். இதனையடுத்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக நடைபெற்ற போராட்டமும் நிறைவுக்கு வந்தது. போராட்டக்காரருடன் கலந்துரையாடிய வைத்தியர் ராமநாதன் அச்சுனா தானே தற்போதும் வைத்திய அத்தியஸ்தகர் எனவும் தற்போது சுகையின விடுமுறையில் இருப்பதாகவும் குறித்த நிலைமை தொடர்பில் பேசுவதற்காக கொழும்புக்கு செல்ல உள்ளேன் என தெரிவித்து வெளியேறியுள்ளார். கொழும்பு அத்திரிகிரிய நகரில் அழகு நிலையம் திறப்பு விழாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் பிரபல வர்த்தகரான சுரேந்திரா வசந்த பெரேரா அல்லது அத்துடன் துப்பாக்கிச் சூட்டில் மேலும் 5 பேர் காயமடைந்த நிலையில் அவர்களில் ஒருவர் பிரபல பாடகி கே சுஜீபா ஆவார். அத்திரிகிரியாவில் மணிக்கூட்டு கால்வாய்க்கு அருகில் உள்ள அழகு நிலையம் திறப்பு விழாவின் போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 6 பேர் உடனடியாக கோகாகம வைத்தியசாலையிலும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளப் வசந்த அங்கு உயிரிழந்த நிலையில் காயமடைந்த மேலும் ஒருவர் தற்போது உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபர்கள் வந்த வாகனம் என கூறப்படும் வாகனம் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல இந்திய நடிகர் விஜய் தேவர்கொண்டா இலங்கைக்கு வந்துள்ளார். அவர் தற்போது நடித்து வரும் திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்புகள் இலங்கையில் நடைபெறவுள்ளது. கடந்த 1 மாத காலமாக திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்றன. இதனையடுத்து திரைப்படத்தின் அடுத்த கட்ட தயாரிப்பான பணிகளை மேற்கொள்வதற்காக தயாரிப்பு குழு இலங்கைக்கு பயணித்துள்ளது. அத்கால உலப்பின பகுதியில் வயதான மூதாட்டியொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். உலப்பன பிரதேசத்தில் வசிக்கும் 78 வயதுடைய மூதாட்டியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண் தனது பேரன், அவருடைய மனைவி மற்றும் அவர்களது 2 குழந்தைகளுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார். வீட்டில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பேரனின் மனைவி இந்த கொலையை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலை நடைபெறும் போது குறித்த நபர் வீட்டில் இல்லை என பின்னர் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 32 வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்கால போலீசார் கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். இந்தோனேசியாவில் உள்ள சுலவேசி தீவில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 12 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுலவேசி தீவின் ஹோரண்டாலோ பகுதியில் உள்ள போன் போலான்கோ என்ற இடத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்கச் சுரங்கத்தில் உள்ள புரிய குழியில் உள்ளூர் கிராமவாசிகள் 33 பேர் தங்கத்தை தோண்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென மேரே பகுதியில் இருந்த மண் சரிவு குழிக்குள் இருந்தவர்கள் மீது விழுந்து அடைத்துள்ளது. இந்த விபத்தில் 12 பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தார்கள். சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்பு படையினர் 12 பேரின் உடல்களையும் மண்ணுக்கிழந்து மீட்டார்கள். இந்த விபத்தில் சிக்கிய மேலும் 18 பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் எம்பிக்களை சந்தித்த அண்ணாமலை. விடுதியிலிருந்து வெளியேறிய பதில் அத்தியஸ்தகர் வைத்தியர். அழகு நிலைய திறப்பு விழா துப்பாக்கிச் சூட்டில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. இலங்கைக்கு வந்த பிரபல நடிகர் விஜய் தேவர்கொண்டா. பாட்டியை கொலை செய்த பேரனின் மனைவி. இந்தோனேசியா நிலச்சரிவில் சிக்கி 12 பேர் பலி.